ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேரளாவில் வந்து கறிமீனுன்னு சொல்லுவாங்க. கறிமீன் அதில் வாலும் தலையும் பொரிக்க வச்சுருக்கேன். பொரிக்க நல்ல குழம்பு வைக்க வேண்டியது. இது அந்த மீன் வால் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு குழம்புக்கு வந்து வெளிச்செண்ணெய் தான் ஊற்றணும். வெளிச்செண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் சொல்ல மாட்டாங்க, வெளிச்செண்ணெய்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெளிச்செண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் நாங்கள். வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயமும் பச்சை மிளகாய் வெட்டியதை போடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போடணும். போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா ரொம்ப அதிகமாக வதங்க விட மாட்டாங்க. இங்கே எப்படின்னா தக்காளி முழுசாக தான் கிடக்கும். ரொம்ப அதிகமாக வதங்கி இது உடைய விட மாட்டாங்க. தக்காளி பொன்னிறமாக ஓரளவு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து குடம்புளி தான் போடுவாங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கணும். அந்த குடம்புளி ஊற வச்சு அந்த குடம்புளியை அதில் போட்டுறணும். போட்டுட்டு நமக்கு எவ்வளோ மீன் குழம்புக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும்.